நன்றாக தூங்கலாம். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். 40 வயதை தொட்டு விட்டால் நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், தூக்கம் வருவதில்லை. இரவில் தூக்கம் வருவது இல்லை. தூக்கம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரதேசங்களில் தூக்கம் ஒன்று, அதே மாதிரி மறதி ஒன்று. தேவையில்லாதவர்களெல்லாம் நினைத்து கொண்டே இருந்தால் தூக்கம் வராது. அதே மாதிரி அதிகமான சோர்வு, களைப்பு இவைகளெல்லாம் பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே இருந்தாலும் தூக்கம் வராது. குறிப்பாக எல்லோரும் 40 வயசுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எல்லோரும் என்ன செய்கிறோம்? மருத்துவரை தேடி போகிறோம். மன அமைதி இல்லாமல் இருக்கிறோம். தூக்கம் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிரும். அதனால தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு இரவு நேரத்தில் 6 மணி நேரமாவது மனிதனுக்கு தூக்கம் வேணும். 8 மணி நேரம் என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் அதை குறைத்து கொண்டு 6 மணி நேரம் தூங்க வேண்டும். அதற்காக என்ன செய்யலாம்? 40 வயசு வந்துருச்சுன்னு சொன்னாவே, தனியாக இருந்த மனிதன், குடும்பம், குழந்தைகள், தாய் தந்தையர்கள், உழைப்பு, அதே மாதிரி தொழிற்சாலைகள், தொழில் செய்கின்ற இடங்கள், அலுவலகங்கள், இங்கே எல்லாம் போகின்ற நேரத்தில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற வேலை பளுக்கள், அதே மாதிரி அங்கே நடக்கின்ற நிகழ்ச்சிகள், இதெல்லாம் என்ன செய்கிறது? மன அமைதியை கெடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் என்னென்னா தூக்கம் வருவது கிடையவே கிடையாது. தூக்கம் வருவதற்கு பலவிதமான காரணங்கள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் தூக்கம் வர்றதுக்கான சில காரணங்களும் நல்லா இருக்குது. அதனால் நம்ம தூக்கத்தை எப்படி உருவாக்கி கொள்வது என்று சொல்லி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தெய்வீக பாடல்கள் மனப்பாடம். தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், 4000 திவ்ய பிரபந்தம், சுலோகங்கள், இதெல்லாம் நிறைய பேருக்கு பாராயணங்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாராயணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக தூக்கம் வந்துவிடும். அடியனுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். சிக்கன் குனியா நோய் எனக்கு வந்தது. தூக்கம் வருவதே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அடியன் என்ன செய்வேன்? உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்தலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயவண்ண விதிக்கின்ற மேனி அபிராமியந்தன் விழுத்துணையே என்று பாடுவேன். பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 10 பாடல்கள் பாடி தாண்டி போகின்ற பொழுது என்னை அறியாமலே என்ன செய்து விடுவேன்? நான் தூங்கி விடுவேன். எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு மனப்பாடம் ஆகவில்லையே என்று சொல்லுகின்ற பொழுது கவலையே வேண்டாம். இன்னொரு வழி சொல்லுகிறேன். படுக்கிற நேரத்தில் என்ன செய்கிறோம்? முதலில் என்ன செய்யணும்? குலதெய்வத்தை நினைத்து கொண்டு படுங்கள். அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்களை, தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டி, முப்பாட்டானார், முப்பாட்டியார் என்று சொல்வார்கள். அவர்களெல்லாம் நினைத்து கொண்டு, எனக்கு முன்னோர்களே என்னை நன்றாக தூங்க வையுங்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டே படுங்கள். அதற்கடுத்து என்னென்னா கிராம தேவதை. நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ, எந்த இடத்தில் வாழ்கிறோமோ, அந்த இடத்துல இருக்கின்ற தேவதை கிராம தேவதை. அது நம்ம நிச்சயமாக என்ன செய்யும்? தூங்க வைக்கும், வழிகாட்டும், துணையாக இருக்கும். அந்த மாதிரி அவைகளெல்லாம் நினைத்து கொண்டு படுக்க ஆரம்பிக்கலாம். படுக்க ஆரம்பித்த உடனே பாட்டு தெரியாத என்று நினைக்க வேண்டாம். என்ன செய்யலாம்? 1 2 3 4 5 6 7 8 9 என்று சொல்லிக்கொண்டே, அதாவது எழுதுவது மாதிரி பாவனை. 1ன்னா 1, 2 எழுதுகிற மாதிரி, 3 எழுதுகிற மாதிரி, 4ன்னு சொல்கிற நேரத்தில் 4 எழுதுவது. இந்த மாதிரியே அதை நினைத்து கொண்டே என்ன செய்ய வேண்டும்? படுத்து தூங்க வேண்டும். தூங்குகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலை எண்களை தாண்டுகின்ற பொழுது நமக்கு என்ன செய்யும்? நம்ம அறியாமலே தூக்கம் வரும். இதெல்லாம் ஒரு வகை. அதற்கடுத்தது கோயில் வழிபாடு உள்ளவர்கள், கோயிலுக்கு செல்பவர்கள், கோயில் பக்தியில், அதாவது கோயில் தெய்வத்தின் மீது அதிகமான ஈடுபாடு உடையவர்கள் என்ன செய்யலாம்? அங்கே அவர்களுக்கு கோயிலில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டாம்?
படுக்கறையில் முன்பு சொன்ன மாதிரி குலதெய்வம், முன்னோர்கள், இஷ்ட தெய்வம் இவைகளெல்லாம் நினைத்து கொண்டு அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் என்ன செய்யலாம், கண்ணுக்கு முன் கொண்டு வந்து நிறுத்தலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு போயிருப்போம். கோயிலுக்கு போகிற அன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடக்கும். யாராவது ஒரு பெரிய அளவுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருப்பார்கள், செய்ய கொடுத்திருப்பார்கள். அபிஷேகம் முடிந்த பிற்பாடு அலங்காரம் முடிந்த பிற்பாடு மிகவும் மகிழ்ச்சியான ஆனந்தமான தீபாராதனை நடைபெறும். அப்பொழுது நம்மளுடைய மனமானது என்ன செய்யும், ஒருங்கி ஒரே இடத்துல இருக்கும். இந்த தெய்வத்தின்பால் இருக்கும், வேறு சிந்தனை வராது. அந்த மாதிரி கோவிலுக்கு செல்பவர்களாக இருந்தால் தினப்படி என்ன செய்யணும், நான் இப்பொழுது கோயிலுக்கு செல்கிறேன், படுத்துக்கொண்டே கோயிலுக்கு செல்கிறேன். ஏதோ கோபுரம் தெரிகிறது, கோயில் வாசல் வந்து விட்டது, படி வந்து விட்டது, கொடிமரம் தெரிகின்றது, பலிபீடம் தெரிகிறது, அதே மாதிரி வாகனம் தெரிகிறது. அதற்கடுத்து கோயிலுக்குள்ளே இந்த வசந்த மண்டபம், மகா மண்டபம் இவைகளெல்லாம் தாண்டி உள்ளே செல்கின்றேன். என் கண்களுக்கு என்னுடைய தெய்வம், நான் வழிபடுகின்ற தெய்வம், துணை வருகின்ற தெய்வம், எனக்கு துணையாக இருந்து எல்லா விதமான காரியங்களும் செய்து கொடுக்கின்ற தெய்வத்தை பார்க்கிறேன். திருவிளக்கு எரிகிறது, திருமுகம் தெரிகிறது, திருவடி தெரிகிறது. அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு அப்படியே உட்காந்துட வேண்டியது. இதெல்லாம் படுத்துக்கொண்டே செய்ய வேண்டும். அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களுடைய மனதில் என்ன செய்யலாம், அபிஷேகங்களை செய்யலாம். முதலில் அம்பாளுக்கு எண்ணெய் காப்பு, சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாத்துகிறார்கள். சாத்தி முடித்த பிற்பாடு பால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இப்படி ஒவ்வொரு அபிஷேகமாக நம்மளுடைய மனதில் என்ன செய்ய வேண்டும், நினைத்து கொண்டே வர வேண்டும். அப்படி நினைத்து கொண்டு வருகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம அறியாமலே என்ன செய்யணும், தூங்கி விடுவோம். இது உண்மையான விஷயம். நிறைய பேர் இதை செய்து கொண்டிருக்கின்ற விஷயம். இதனால் பயன்பெற்றவர்கள் எண்ணற்றோர். அடியேன் இந்த பதிவு மட்டுமல்ல, அடியனுடைய சொற்பொழிகளெல்லாம் இந்த செய்தியை சொல்லி சொல்லி நிறைய பேருக்கு இது ஒரு கைகூடி வந்தால் கழையாக இருக்கிறது. அதனால் கோயிலில் போய் அபிஷேகம் பார்க்குறது ஆனந்தமான விஷயம். அபிஷேகம் முடிஞ்ச பிற்பாடு அலங்காரம் செய்வார்கள். ஒவ்வொரு அலங்காரமாக மிகவும் அற்புதமாக இருக்கும். மாலைகள், அதே மாதிரி வண்ண பூக்கள், இவைகளெல்லாம் பார்த்து நாம் என்ன செய்கிறோம், அதிலே சிந்தனை செலுத்துகின்ற நேரத்தில் நமக்கு என்ன செய்யும், தன்னை மறந்த நிலையிலே தூக்கம் வந்து விடும். தன்னை மறந்த நிலைக்கு பேர் தியானம்னு சொல்லலாம். தன்னை மறந்த நிலையில் இருந்தால் தியானம் செஞ்சோம்னா என்ன செய்யும், தூக்கம் வந்துடும். அப்போ நமக்கு நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், அலுவலகத்தில் இருக்கின்ற குழப்பங்கள், தொழிலிலே இருக்கின்ற பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நம்மளை என்ன செய்கின்றது, தூங்க விடாமல் செய்கிறது. அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகளெல்லாம், அந்த சிந்தனைகளெல்லாம் நம்மளுடைய மனதை விட்டு நீங்கி நாம் முன்னால் காணுகின்ற தெய்வத்தை, அலங்காரத்தை, அபிஷேகத்தை, அலங்காரத்தை எல்லாம் பார்த்து நினைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம், அந்த சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு நன்றாக தூங்கி விடுகிறோம். இது உண்மை, சத்தியம். சரி, நான் கோயிலுக்கு போகிறதில்ல, எனக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. கேட்குற நேரத்தில் ஏறத்தாழ மனிதனுடைய வயசில் ஒரு 15-16 வயசு வருகிற நேரத்தில் நினைவுகளெல்லாம் ஆழமாக பதிந்து விடுகின்றன. அந்த நினைவுகளெல்லாம் நாம் என்ன செய்யலாம், நன்றாக திருப்பி படுத்துக்கொண்டே சிந்திக்கலாம். நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல செய்திகள், நல்ல நிகழ்வுகள் என்றெல்லாம் நாம் அதை வகைப்படுத்தி கொள்ளலாம். எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்தோம். என்னுடைய ஆசிரியர் மிகவும் இனிமையானவர், அருமையானவர். அடிக்க மாட்டார். அடித்தாலும் கண்டித்தாலும் நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை என்னுடைய மனதில் உதைத்து விடுவார். எப்படி எளிமையாக பாராயணம் படுவது, எப்படி மனப்பாடம் செய்வது, எப்படி புரிந்து கொள்வது என்றெல்லாம் என்னுடைய ஆசிரியர் எனக்கு நன்றாக கற்றுத்தந்திருக்கிறார். அந்த ஆசிரியரை நான் ஆசிரியராக பெற்றது ஒரு பெரிய பேர் என்று சொல்லி அந்ததை என்ன செய்யலாம், மனக்கண் முன்னால் நிறுத்தலாம். அப்படி நிறுத்துகின்ற பொழுது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கவில்லை. ஒரு நல்ல மாப்பிள்ளை, நல்ல இடத்துல, நல்ல குடும்பத்தில் மாப்பிள்ளை கிடைத்து நம்ம வீட்டில் மிகவும் அற்புதமான திருமணம் நடந்தது. எல்லோரும் மகிழ்ந்தோம். அதே மாதிரி திருமணமான தம்பதிகளுக்கு காலகாலத்தில்
ஒரு அருமையான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை பார்த்தால் பசி போய்விடும், எல்லாம் போய்விடும். அந்த அளவிற்கு அற்புதமான குழந்தை. அப்படி நினைக்கிற நேரத்தில் அந்த குழந்தை, திருமணம், அந்த நிகழ்ச்சிகள், அந்த குடும்பம், இந்த செயல்பாடுகளெல்லாம் நினைத்து கொண்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் தன்னை அறியாமலே தூக்கி விடுவோம். அதே மாதிரி நான் படிக்கிறோம். படித்தோடனே நமக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, அருமையான ரிசல்ட்டு. நல்ல கல்லூரியில் நல்ல பாடம் கிடைத்து படித்திருக்கிறோம். ஏன் நீட்டு தேர்வுன்னு எடுத்துக்கங்களேன். எத்தனையோ பேர் சாதாரண கிராமத்து பிள்ளைகள் டியூஷனுக்கு போகாமல் எத்தனையோ பேர் நீட்டு தேர்வு எழுதி பெரிய அளவுக்கு மருத்துவர்களாக என்று திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி நம்மளுடைய தேர்வில் நாம் வெற்றி பெற்று ஒரு நல்ல படிப்பை படித்திருக்கிறோம். அதே மாதிரி நம்மை தேடி ஒரு நல்ல வேலை வந்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை தீர்ந்திருக்கிறது. இதை நினைக்கின்ற பொழுது என்ன செய்யலாம், நமக்கு தூக்கம் வரும். சரி, இதுவும் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் நண்பர்கள், வீட்டில் இருப்பவர்கள் எல்லாரோட என்ன செய்யிருப்போம், வெளியூருக்கு போயிருப்போம், கோயில்களுக்கு போயிருப்போம், பூங்காக்களுக்கு போயிருப்போம், மலைகளை பார்த்திருப்போம், கடல்களை பார்த்திருப்போம், அதே மாதிரி பூஞ்சோலைகளை பார்த்திருப்போம், அதே மாதிரி பூங்காக்களை பார்த்திருப்போம். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய மனதில் ஆனந்தம் 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 குடிகொண்டு இருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு போனோமே வந்தோமே சொல்லி அதை நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும், நமக்கு நன்றாக தூக்கம் வரும். இதெல்லாம் மிகவும் எளிமையான வழிகள், சாதாரண விஷயங்கள். முடியும், எல்லாராலையும் முடியும். நான் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு 4 பேர் நகை கடை, 4 பேர் நகை வாங்க வந்தவங்க எல்லோரும் இந்த கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது அவர்களில் ஒருத்தருக்கு தூக்கம் வரவில்லை. அவர் என்ன செய்தார், ஒரு குறிப்பிட்ட நாளில் மீண்டும் அந்த நகை கடைக்கு வந்திருந்தார். அடியேனும் அந்த நகை கடைக்கு போயிருந்தேன். அப்படி சொல்லுகின்ற பொழுது, ஐயா, நீங்கள் சொன்னீர்கள் எனக்கு தூக்கமே வருவதில்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன செய்தேன், கோவிலுக்கு செல்வது போலவும், அங்கே அபிஷேகம் நடப்பது போலவும், அங்கே அலங்காரங்கள் நடப்பது போலவும், தீபாராதனை நடக்கப்பொழுதும் நல்ல ஒரு பெரிய திருவிழா கூட்டத்தை கண்டும் என்னுடைய மனம் மிக மகிழ்ந்தது என்பதை நினைத்து கொண்டே என்ன செய்வேன், படுப்பேன். அந்த நினைப்பிலே நான் என்ன செய்தேன், தூங்கி விடுவேன். இப்பொழுது எனக்கு என்ன தேவையில்லை, தூங்குவதற்கு மாத்திரை என்பது தேவையில்லை, அதிலிருந்து விடுபட்டு விட்டேன். இதே நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். உண்மை. நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மனதானது அமைதிப்படுவதற்கு என்ன வழியோ அதை தேட வேண்டும். 1-2 எழுதலாம்னு சொன்னேன். அதே மாதிரி படித்த பாடல்களை மனப்படமாக சொல்லி பார்க்கலாம் என்று சொன்னேன். தெய்வீக பாடல்களை சொல்லி பார்க்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி கேட்ட கதைகள், அந்த கதைகளெல்லாம் திருப்பி என்ன செய்யலாம், அந்த கதைகளை கேட்டோமே, அந்த கதையை மீண்டும் கேட்டு பார்ப்போமே என்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யும், அமைதி வரும். நம்மளுடைய மனத்தில் இருக்கின்ற மற்ற தூக்கத்தை கெடுக்கின்ற சிந்தனைகளெல்லாம் நம்மை விட நீங்கிவிடும். அதனால் இதெல்லாம் செய்யணும். அபிஷேகம், அலங்காரம் பார்த்தல், நண்பர்களை பார்த்தல், நம் வீட்டில் நடைபெற்ற நல்ல காரியங்களை நினைத்தல், நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை கிடைத்தல், நமக்கு கிடைத்த பாராட்டுகள், பரிசுகள், அதே மாதிரி நம் குடும்பத்தினர் கிடைத்த பாராட்டுகள், பரிசுகள், நம் குடும்பத்திற்குள்ள பெருமைகள், இவைகளெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், மனதிற்கு கொண்டு வர வேண்டும். மனதிற்கு கொண்டு வருகிற நேரத்தில், படுக்கின்ற நேரத்தில் குலதெய்வத்தினுடைய திருவருளாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் இஷ்ட தெய்வம், கிராம தெய்வம் இவைகளுடைய துணையினாலும் நாம் நிச்சய முடியும், நன்றாக தூங்க முடியும். இதில் எந்த விதமான சிறு மாற்றமும் கிடையாது. இது சாதாரண ஒரு பயிற்சி, இது ஒரு தியானம், இது ஒரு நிச்சயமாக இது ஒரு மெடிடேஷன் தான். அதனால் எல்லாரும் தூக்கம் வரவில்லை என்ற கவலை இன்றிலும் நம்மிடம் நீங்கட்டும். நாம் என்ன செய்வோம், நல்லவைகளை, நல்ல காரியங்களை, நல்ல செயல்பாடுகளை, நமக்கு கிடைத்த பாராட்டு பரிசுகளை, நம் குடும்பத்திற்கு கிடைத்த பெருமைகளை, அதே மாதிரி ஊருக்கு கிடைத்த பெருமைகளை, நம்மை மகிழ்வித்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் மனக்கண் கொண்டாது நிறுத்தி படுத்துக்கொண்டே இவைகளெல்லாம் நினைத்தால் நிச்சயமாக இறைவன் திருவருளால் நன்றாக தூக்கம் வரும். நன்றாக தூங்கலாம், தூங்கி விழிக்கலாம். அதே மாதிரி உடற்சோர்வு, களைப்பு இல்லாமல் சுறுசுறுப்பாக எழுந்து இறைவன் துணையோடு, இறைவன் திருவருளோடு நன்றாக நம்முடைய அன்றாட பணிகளை செய்யலாம் என்பதை சொல்லி எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்தனை செய்கிறேன். தூங்கலாம், நன்றாக தூங்கலாம் என்பது இந்த பதிவு. அடியேன் குரு சோலையப்பன், அறந்தாங்கி.